லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னாச்சு இவளுக்கு? 10 நாள் ஆச்சு மூச்சு பேச்சு இல்லாம இருந்தாலே. இப்ப எதுக்கு கால் பண்றா? சொல்லுமா ராதிகா. ஹலோ சித்தப்பா, எங்க இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு, ஆளே பார்க்க முடியல. ஒரு வேலையா வெளியூர் போயிருந்தம்மா, இப்பதான் வந்தேன். சொல்லுமா ராதிகா, அங்க நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப கலவரமா தான் போயிட்டு இருக்கு சித்தப்பா. என்னம்மா சொல்ற நீ? 10 நாளுக்குள்ள இவ்வளவு நடந்துருச்சா? ஆமா சித்தப்பா, நீங்க உடனே கிளம்பி நேர்ல வர முடியுமா? ப்ளீஸ் சித்தப்பா, இந்த சான்ஸையாவது நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். அம்மாடி, நான் பக்கத்துல தான் இருக்கேன், நான் உடனே வரேன். நீ எங்க இரு. சரிங்க சித்தப்பா. ராதிகா என்ன சொன்னாரு? இப்ப உடனே வரேன்னு சொல்லிருக்காரு. சித்தப்பா, என்னம்மா நீங்க ஷாக் மேல ஷாக் கொடுக்குறீங்க? நான் பதறி அடிச்சுட்டு ஓடி இருக்கேம்மா. கேட்ட உங்களுக்கே இப்படி இருக்குன்னா எங்க நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சித்தப்பா. ஆமா சித்தப்பா, அவங்க பாட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டு நம்ம குடும்பத்தை ரொம்ப கேவலமா பேசுறாங்க. ஆமா சித்தப்பா, வாசல்ல ஏன் கோலம் போடலன்னு ஆரம்பிச்சு வண்டி வண்டியா கேட்டாங்க. ஏமா நீங்க என்ன பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? நாங்க உங்களை என்ன சித்தப்பா கேட்க முடியும்? நீங்க தான் அதெல்லாம் கேட்கணும். நீங்க கேக்குற கேள்வியில ரஜினி எங்க குடும்பத்துக்கு தேவையே இல்லைன்னு அவங்க ஓடணும். சொல்லிட்டல, நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சங்கரி, ஒரு கிளாஸ் சுடு தண்ணி கொண்டு வா. இத கொண்டு வரேன் சித்தப்பா. சங்கரி, எவ்வளவு நேரம் ஆச்சுமா சுடு தண்ணி கேட்டு? யார் அப்ப நீங்க? புதுசா இருக்கு. யாரு? நான் புதுசா? ஏமா எங்க வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நான் கேட்க வேண்டிய கேள்விகளை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. தம்பி தம்பி, இவங்க நம்ம பார்த்திபனோட அத்தையும் மாமாவும் காலையில தான் வந்தாங்க. ஏமா இந்த தம்பி யாருன்னு சொல்லவே இல்லையே. அவர் வந்து இருங்க இருங்க, ஆள் யாருன்னு தெரியாம இப்படி மரியாதை இல்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா வந்தா எப்படி நடந்துக்கணும்னு தெரிய வேண்டாமா? தம்பி 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 தம்பி, முதல்ல யார் நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா மத்ததெல்லாம் பேசலாம். எப்பா வாப்பா சிங்கமுத்து, எப்ப வந்த? வீட்டு பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆகுது போல இருக்கே, எங்க போயிருந்த? அது ஒண்ணு இல்லைண்ணே, ஒரு வேலையா வெளியூர் போயிருந்தேன், காலையில தான் வந்தேன். ஓ தெரியுதா இப்போ? இவர் என் அண்ணன், அவன் கூட பிறந்த தம்பி நானு.
ஓ, ரஜினியோட சித்தப்பூ. பேரு கூட ஏதோ சொரிமுத்து புலிமுத்து ஏதோ சொன்னாங்களே. எங்க சிங்கமுத்துங்க. ஓஹோ, அதான் இப்படி கர்ஜிக்கிறாரோ? இல்ல சிங்கமுத்து. எங்க பார்த்திபனை கடத்தி அடிச்ச கேஸ்ல உன் பேர் இருக்குல்ல? இவன் பேரு இருக்கு. இங்க பாருங்க, என்ன போலீஸ்காரங்க என்ன கூட்டிட்டு போனது விசாரிக்கிறதுக்காக தான். அது அவங்களோட வேலை. நான் செஞ்சேன்னு ஒண்ணு நிறுவனம் ஆகல. பல பேரு ஊருக்குள்ள இப்படிதாம்மா சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமா 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 ஆமா. இங்க பாருங்க, இந்த குடும்பத்தை இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்தது நானு. ஆமா, என்ன தெரியும் என்ன பத்தி உங்களுக்கு? இங்க பாருங்க, வயசுல பெரியவங்களா இருக்கீங்கன்னு பாக்குறேன். கொஞ்சம் மரியாதை கொடுத்தா நல்லா இருக்கும், பாத்துக்குங்க. தெரியப்பு தெரியப்பு. எல்லாத்தையும் பொறுப்பா நீங்க தான் இந்த குடும்பத்தை பாத்துக்கிறீங்கன்னு தெரியும். இங்க உட்கார்ந்துருக்காரு உங்க அண்ணன். இந்த வீட்டை விட்டு ஓடி போய் இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு ஓடின வரைக்கும் எல்லாம் தெரியும். அப்ப அவர் போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டை பாத்துக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லப்போ. அவர் போகாத அளவுக்கு உங்க அண்ணனை பத்தி தெரிஞ்சு இவரை கவனிச்சு கண்டிச்சு வச்சிருக்கணும். சரி, அதை விடு. அந்த மனுஷன் தான் போயிட்டான். அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு அவரா தானே இந்த வீட்டுக்குள்ள வந்தாரு. அவரை கண்டுபிடிக்க நீங்க என்ன முயற்சி செஞ்சீங்க? இங்க பாருங்க, நான் முயற்சி செஞ்சனா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுமா? சரி சாமி, கதையை விடு. இந்த குடும்பத்தை பாத்துக்கிட்டேன், இந்த குடும்பத்தை பாத்துக்கிறேன், இந்த குடும்பத்தை பாத்துக்கிறேன் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டு இருக்கியே. இந்த வீட்டுக்கு மாசம் என்ன செலவாகுதுன்னு உனக்கு தெரியுமா? அது அது வந்து அது மாட்டடா வந்து மாட்டிக்கிட்டீங்களே மாமா. அத்தைய பத்தி ஒன்னும் தெரியலையே உங்களுக்கு? அது அது இந்தப்பா இரப்பா, அங்க என்ன பாக்குற? என்கிட்ட பேசப்பா. இத்தனை வருஷத்துல இந்த வீட்டு செலவுக்குன்னு எவ்வளவு பணம் கொடுத்திருப்பீங்க? ஆஹா, அடுத்து நம்ம கிட்ட வருவாங்களோ? அழகா என்னங்க இவன் முழிக்கிறத பார்த்தா 10 பைசா கூட இந்த வீட்டுக்காக கொடுத்துருக்க மாட்டான் போல. இங்க பாருங்க, இந்த வீட்டுல உள்ளவங்க வாங்கின கடனை மொத்தமா நான் தான் அடைச்சிருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஏப்பா, நீ ஒன்னும் சும்மா கொடுக்கலையேப்பா. இந்த வீட்டு பத்திரத்தை, இந்த வீடு மொத்தத்தையும் அடமானத்துக்கு எழுதி வாங்கிட்டு தானே கொடுத்துருக்க. இந்த வீட்டை விற்க முடிஞ்சிருந்தா என்னைக்கோ வித்துட்டு ஏப்ப விட்டுட்டுலாம் போயிருந்திருப்பேன் நீனு. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு பாத்தியா? என்ன நீ இவங்க வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்காங்க, நீங்களும் நின்று சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி கை நீட்டி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. நானே தானே உங்ககிட்ட கேக்குறேன். என்னன்னு என்கிட்ட பேசு. உன்னால இல்லன்னு பதில் சொல்ல முடியுமா? அவளை எதுக்கு நீ சப்போர்ட் கூப்பிடுற? இந்த வீட்டு வரவு செலவு முழுசா எல்லாத்தையும் ரஜினி புள்ள தானே தனியா பாத்துக்குது. அப்பதானே அத்தா? காசு பணம் நிறைய இருந்தாலும் கொடுத்து உதவுறதுக்கு ஒரு மனசு வேணும். ஆமா, அது இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோயே, கடன் பிரச்சனை வந்தப்போ பணத்தை கொடுத்து உதவி பண்ணாம வீட்டை விற்க ஏற்பாடு பண்ணிருப்பீங்களா? இல்லையா? சரி சாமி, அதுவும் போகட்டும், விடு. ஒரு பெரிய மனுஷனா நீங்க பொறுப்பா என்ன செஞ்சிருக்கீங்க இந்த வீட்டுக்கு? இங்கிட்டு உட்கார்ந்துருக்க பாரு, ஒண்ணுமே தெரியாத மாதிரி. இந்த வீட்டு மூத்த மாப்பிள்ள அவரு இத்தனை வருஷமா ஒரு வேலை வெட்டிக்கு போகாம இந்த குடும்பத்தோட அப்படியே ஒன்றி போயில கிடக்குறாரு. அந்த மனுஷனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டினீங்களா? அதையும் ரஜினி தான் எங்களுக்கு செஞ்சிருக்கா. பாத்தியா?
இந்த நிக்கிறாள ஒருத்தி புருஷனை விட்டுட்டு வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு நல்ல புத்திமதி சொல்லி புருஷன் கூட சேர்த்து வைக்க என்ன ஏற்பாடு செஞ்சீங்க சொல்லுங்க. என்ன பூ உங்ககிட்ட தானே கேக்குறேன், சொல்லு. என்ன இந்த வீட்டுக்குன்னு ஒத்த நயா பைசா செலவு பண்ணதில்ல. இந்த வீட்டுல யார் என்ன பண்றாங்கன்னு தெரியாது. இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு புரியல. ஆனா இந்த குடும்பத்துக்கே நான் தான் பெரிய சிங்கம்னு பெருமை பீத்தல் வேற. இங்க பாருங்கம்மா, இது எங்க குடும்பம். இங்க 1000 இருக்கும். நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. நாங்க யாரும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்ல. சும்மா ஆள் தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். அம்மா, ஏய், மதுரை மார்க்கெட்ல போய் இந்த சிம்மக்கல் அழகம்மைன்னு பேரை சொல்லி பாரு, அப்புறம் தெரியும். ஆளு தெரியாம பேசுறது யாருன்னு. உன்ன மாதிரி 1000 சுண்டக்கா பயல்களை நசுக்கி போட்டிருக்க இந்த கையால. வேண்டாம் தம்பி, அதெல்லாம் விடு. இந்த வீட்டு பொண்ணு கழுத்துல எங்க வீட்டு புள்ள தாலி கட்டி இருக்கான். அந்த பொண்ணு எங்க குடும்பத்துக்கு ஏத்தவளா இருப்பாளான்னு பார்க்க தான் நாங்க வந்திருக்கோம். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க கிளம்பிக்கிட்டே இருப்போம். நீங்களும் எங்களை சீண்டாம உங்க வேலையை பார்த்துக்கிட்டு பேசாம போறதுதான் உங்களுக்கு நல்லது. இங்க பாருங்க, இது பாரு சாமி, நீங்க பொண்ணோட அப்பா கூட பிறந்தவங்க, நான் பையனோட அப்பா கூட பிறந்தவ, அதுவும் குடும்பத்திலே மூத்தவ. உங்களுக்கும் எனக்கும் இந்த வீட்டுல ஒரே இடம்தான். அனாவசியமான பேச்சு எதுவும் இனிமே பேசக்கூடாது. தம்பி, தம்பி, சிங்கமுத்து, என்ன எல்லாரும் அப்படியே முட்டாய் கடை வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு போங்க. போய் ஏதாவது வேலை இருந்தா பாருங்க, போங்க. போத்தா, அட போப்பா. என்னங்க, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, நான் போய் ரூம்ல மாத்திரை போட்டு தூங்குறேன். போங்க. சித்தப்பா, என்ன சித்தப்பா நீங்க இப்படி ஒண்ணுமே பேசாம வந்துட்டீங்க? நாங்க பேச முடியாதுன்னு தானே உங்களை வர சொன்னோம். நீங்க என்னன்னா அவங்க கிட்ட எதுவும் பேசாம அமைதியா இருந்துட்டீங்க. நீங்க விரட்டுல பார்த்திபனை கூப்பிட்டு அவங்க ஓடுவாங்கன்னு பார்த்தா நாங்க இப்படி உங்க பின்னாடி ஓடி வந்திருக்கோம். 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்துட்டு தானே இருந்தீங்க. கொஞ்சம் கூட தராதாரம் இல்லாம மரியாதை கட்டத்தனமா மட்டு மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த அம்மா அந்த மாட்ட போய் என்ன பேச சொல்லிட்டு இருக்கீங்க. என்னமோ மதுரை மார்க்கெட்ல போய் என்ன பத்தி கேட்டு பாருன்னு சொல்றான் அந்த பொம்பளை. அப்ப எப்பேற்பட்ட ரவுடியா இருப்பா அந்த பொம்பளை. அவகிட்ட போய் தில்றத்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு நான்லாம் ஆள் கிடையாது. சிங்கமுத்துக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. இல்ல சித்தப்பா, ஏற்கனவே இங்க வா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். வயசான பொம்பளையா போச்சேன்னு நான் பேசாம வந்துட்டேன். ஏமா நீங்க போங்க, போங்கன்னு சொல்றல. போக்கா. Oh my God. மாமா, அட சின்ன மாமா, இங்க பாருங்க, செம்ம காமெடி மாமா. பாக்குறீங்களா? அட வாங்க மாமா, சும்மா முறைச்சுக்கிட்டே இருக்காதீங்க, வாங்க வந்து பாருங்க ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, செம்ம காமெடி. ஏய், இந்த நக்கல் நயன்ல ஏட்ட வச்சுக்கிட்டே வச்சுக்க, மரியாதை கிட்ட போயிரும் பாத்துக்க.
எப்படி எங்க அத்தை கிட்ட உங்க மரியாதை கெட்டு போச்சே அப்படியா? கேள்வி ஒவ்வொன்றும் சும்மா டான் டான் இருந்துச்சுல்ல, பதிலே சொல்ல முடியாது. திணறிட்டீங்கல்ல. எங்க அத்தை எல்லாம் வக்கீலா இருக்க வேண்டியவங்க. ஏய் ஏண்டா, எங்க இருந்தோ ஒரு வயசான பொம்பளைய கூட்டிட்டு வந்து எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்துறல்ல? இதே மாதிரி அவங்களோட சேர்த்து உன்னைய ஓட விடுறா இல்லைன்னு பாடுறா. இது என்ன சவால் வாரமா? ஆள் ஆளுக்கு சவால் விட்டுட்டு இருக்கீங்க. சரி விடுங்க, இதையும் என் டைரியில போய் எழுதி வச்சுக்கிறேன். ஆமா, என்ன சொன்னீங்க? என்னையும் எங்க அத்தை மாமாவையும் ஓட விட போறீங்க. யாரு நீங்க? அதானே? ஏய் என்ன நக்கலா? லைட்டா. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கே கொஞ்சம் குறுகுறுன்னு இல்ல? என்னடா இது, நாம வர்றோம், மீசைய சும்மா தடவிக்கிட்டே சவால் விடுறோம், அதுவும் புட்டுக்குது. மறுபடியும் கூச்சமே இல்லாம வரோம், கண்ணெல்லாம் உருட்டி இதோ இந்த மாதிரி கையெல்லாம் முறுக்கி மேனரிசம் பண்ணி வீர வசனமா சவால் விடுறோம், அதுவும் புஷ்னு போயிடுது. பார்த்திபா இருங்க, நான் என்ன சொல்லி முடிக்கல. எத்தனை தடவை மூக்கு உடைஞ்சு போனாலும் அப்படியே வேஷ்டிய வரிஞ்சு கட்டிட்டு திரும்பவும் வரீங்களே, அந்த கட்ஸ் தான் சிங்கமுத்து. சரி சரி கிளம்புங்க, சவால் வேற விட்டாச்சு, நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கும்ல. டைம் வேஸ்ட் ஆக போகுது, போங்க போங்க. ஏய் ரஜினி நம்மளை ஏத்துக்கிட்டா அவ கூட சந்தோஷமா வாழ போறங்கிற மெதப்புல பேசிட்டு இருக்கியா? ஏய் வாழ்ந்துருவே நீ. ஆஃப் கோர்ஸ், டெஃபினெட்லி. உங்க முன்னாடியே சும்மா ஜாலியா வாழதான் போறோம். பாப்போண்டா பாப்போம், அதையும் பாக்குறேன். மாமா